காலை வணக்கம். இந்த எகிப்தியர்கள் இறந்த பிறகு அந்த மனித ஆவி வெறும் பயணத்தை மேற்கொள்ள போகுது, சொர்க்கத்தை நோக்கி போகுது அப்படின்னு. அதனால் அவங்க விட்டு போன உடல் அவங்களுக்கு தேவைப்படுமோ அப்படின்றதுக்காக அந்த உடலை பாதுகாத்து வச்சாங்க. ஆனால் அது எப்படி பாதுகாத்து வச்சா, உடம்பில் இருக்கிற அவயங்களெல்லாம் நீக்கிடுவாங்களா, ஆறுங்களாம் எடுத்துகிட்டு அதில் உப்பு இதர மருந்துகளை போட்டு ஒரு சில்க் துணியில் சுற்றி ஒரு காஃபினில் போட்டு மூடிடுவாங்களாம். என்ன சில நேரங்களில் குரங்கு பூனையெல்லாம் கூட மம்மிஃபை பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மம்மிஸ் இருந்தால் கூட இன்றைக்கி 1000 மம்மி தான் இருக்காங்க. துத்தங்காமுன்ற ஒரு ராஜா 9 வயசில் ராஜா ஆகி 18 வயசில் செத்து போயிட்டார். அது அவருடைய டோம்பில் 4 அறைகள் இருக்கான். அதில் மாத்திரம் 5000 பொருட்கள் இருக்குமா. ஆஸ்ட்ரிச் ஃபெதர் இறகுகள், மாடல் ஷிப்பு, த்ரோனு, கோல்டு டெத் மாஸ் இதெல்லாம் இருந்து தான். அவங்க இங்கே நம்மளுக்கு யமன் மாதிரி, அவங்க மரண கடவுள் ஆசிரிஸ். அதனால் ஒரு காஃபின் மேலேயும் ஆசிரிஸுடைய உருவப்படம் வரைந்து வைத்திருப்பாங்க. இது தகவல்.